ஆண்டவர் தந்த வேத வாக்கியம் ஆகாய எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஆமென். அதனுடைய சாராம்சம் நம்முடைய வாக்குத்தத்த வசனம் தான். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். ஏன் மாதள செடியின் கனி கிடைக்கவில்லை? ஏன் அத்திமரத்தின் கனி கிடைக்கவில்லை? ஏன் திராட்சை செடியின் கனி கிடைக்கவில்லை? ஏன் களஞ்சியத்திலே இன்னும் விதைத்தானியம் கிடைக்கவில்லை என்பதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தியானித்து வரும்போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை பாவத்தில் இருந்தாலும், ஒருவேளை அக்கிரமத்தில் இருந்தாலும், கர்த்தர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதற்காக ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை, 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரியும் வாசிங்க பார்ப்போம். தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அதே வார்த்தை தான் இன்று நம்முடைய சபையில கர்த்தராகிய தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான். ஒருவேளை நீங்கள் உங்கள் களஞ்சியத்திலே தானியம் குறைபட்டிருக்கலாம், அத்திமரத்தில் கனி கிடைக்காமல் போகலாம், திராட்சை செடியிலே கனி இல்லாமல் போகலாம், மாதுளை செடியிலே பழம் இல்லாமல் போகலாம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இன்னைக்கு தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே சமர்ப்பிப்போம் என்றால் நிச்சயமாகவே இன்று ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனம். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் அந்த வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணெயாகிலும் மற்றந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு 2 நிமிஷம் தியானித்து விட்டு அடுத்த வசனத்திற்குள் போகும். பரிசுத்த தொங்கலிலே ஆண்டவருடைய அப்பத்தையும் மாம்சத்தையும், அதாவது அவருடைய அப்பத்தையும் மாம்சத்தையும் நீ கொண்டு போகும்போது அந்த தொங்கலின் ஓரம் எதில பட்டாலும் பரிசுத்தமாகுமோ என்று ஜனங்கள் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியனிடத்தில் போய் கேள் என்று சொல்லுகிறார். எப்படி? பரிசுத்தமாகாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ உன்னை பரிசுத்தப்படுத்தினாதான் பரிசுத்தாவியானவர் உன்னை தொடும்போது அவருடைய இரக்கத்தினால் இரட்டிப்பு மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுமே. சினிமா நடிகர்கள் நான் இன்னும் சினிமா நடித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லும் போது கர்த்தருடைய பரிசுத்த கரம் அவர்களை தொட்டும், பரிசுத்த தொங்கல் அவர்களை தொட்டும் பிரயோஜனம் இல்லை. சாராயம் குடிக்கிறவன் இன்னும் சாராயம் குடித்துக் கொண்டே இருந்தால் கர்த்தர் எவ்வளவுதான் இரக்கத்தை பாராட்டினாலும் பரிசுத்தமாக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்கள். 11. ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில், சுருக்கமா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பரிசுத்த மாம்சமாகிய ஜீவ அப்பத்தை கொண்டு உங்களிடத்தில் பரிமாறும் போது நீங்கள் அதை வாங்கி புசித்தவுடன் நீங்கள் பரிசுத்தமாவீர்கள் என்றால் அது அபாத்திரமான ஒரு காரியம்.
ஆமென். அபாத்திரமான ஒரு காரியம். நீங்கள் 3 நாள் சுத்திகரிப்பு வைக்கும் போது அந்த 3 நாள் சுத்திகரிப்பிலையும் தங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரித்து தேவனுக்கு பிரியமான நம்முடைய இருதயத்தை மாற்றும் போது அவருடைய அப்பத்துணிக்கையை நீ புசிக்கும் போது மகிமையின் மகத்துவம் உன்னோடு விளங்குமே தவிர, இல்லாவிட்டால் பரிசுத்த மாம்சம் நாம் கொண்டு தந்தாலும் யூதாசை போல் இருப்பீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னட்ட ஏன் கேட்க, ஆசாரி உனக்காக ஏற்படுத்தின ஆசாரியன்ட்ட போய் கேளு என்று சொல்லுகிறார். ஆமென். நீ பரிசுத்தப்படாம எந்த தொங்கல் உன் மேல பட்டாலும், எந்த யோர்தான் நதியில போய் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும், எந்த எருசலேம் தேவாலயத்துல போய் செவர்ல முட்டினாலும், எருசலேம் தேவாலயத்துக்கு புண்ணிய யாத்திரை செய்தாலும், வேளாங்கண்ணிக்கு புண்ணிய யாத்திரை செய்தாலும், இனி பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொண்டாலும் பரிசுத்தமாக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இனி ஒண்ணு கூட இருக்கு, கேட்கிறேன். சரி, பரிசுத்த மாம்சம் கொண்டு வரும்போது அந்த வைத்திருக்கிற துணி நம்ம மேல பட்டா அது நிமித்தம் நம்ம பரிசுத்த ஆக முடியாது. இப்ப கேட்கிறேன், செத்த ஒருவன், என்ன மூத்த பார்க்கணும், அங்க பார்க்கப்படாது. செத்த ஒருவனுடைய சரீரம் தீட்டுப்பட்டதா படலையா? தீட்டுப்பட்டது. அதை ஒருவன் தொட்டால் அவன் தீட்டாகுவானா பரிசுத்தமாகுவானா? பரிசுத்தமானது நம்முடைய சரீரத்தில் பட்டால் அது நிமித்தம் நம்ம பரிசுத்தமாக மாட்டோம் என்று வேதம் நமக்கு திட்ட தெளிவாய் சொல்லுகிறதை உங்களுக்கு இன்னும் ஒருக்கா கூட நான் சொல்லித்தரலாம். அப்போ ஒருவன் செத்து போனான், செத்தவன் தீட்டுப்பட்டவன். அவனுடைய உடைமைகளோ, அவனுடைய வஸ்திரங்களோ, அவனுடைய சரீரமோ நம்ம சரீரத்தில் பட்டு இல்ல அதை தொடுகிறவர்கள் நம்மை தொட்டால் நமக்கு தீட்டாகுமா? அதாவது பாவம் தீட்டு கரை ஆகுமா? ஆண்டவருடைய சமூக தப்பத்தை பரிசுத்தத்தை புசிக்க முடியாத கரை ஆகுமா? ஆகாதா? ஆகும். ஆகும் சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். எல்லாரும் வைத்தீங்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வாதம். ஆகும். ஆமென். அது ஆகும். ஆமென். பாருங்க, ஆசாரியன் போய் கேட்க சொல்றார். அவர் சொல்றார், அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். ஆமென். பரிசுத்தம் ஆகாது. என்னது? அவருடைய பரிசுத்த மாம்சத்தை வஸ்திரத்தில் கொண்டு போகும்போது அந்த மாம்சம் இருக்கிற அந்த தொங்கல் ஒரு மனுஷனை மேல பட்டா அந்த மனுஷன் பரிசுத்த ஆகுவானான்னு கேட்டா அது நிமித்தம் ஆகாது என்று ஆசாரியன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அதுக்கு ஆசாரியர்கள் பரிசுத்தமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். 13வது வசனம் பாருங்க. பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால், பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாவது தொட்டால், பரிசுத்த பந்தி வைத்திருக்கிற ராபோஜன பந்தி வைத்திருக்கிற அந்த அப்பத்தை ஆகிலும், அந்த ரசத்தை ஆகிலும், அந்த பாத்திரத்தை ஆகிலும், அந்த சமூகத்தையாவது தொட்டால் அது தீட்டுப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப தீட்டுப்பட்டதை அது பணத்தை குறித்து மட்டுமல்ல, ஆண்டவர் தீட்டா வைத்திருக்கிற எதை தொட்டாலும் தீட்டு. அதை தொட்டு விட்டு சமூக தப்பத்தில் நீ கை போடுவதற்காக வந்து முழங்கால் நின்று அந்த அப்பத்தை கையில் வாங்கும் போது அதுவும் தீட்டாய் மாறும். அது உனக்கு சாபமாய் மாறும். அது உனக்கு வேதனையை மாறும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதையெல்லாம் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆமென். இப்படிப்பட்டதையெல்லாம் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தீட்டான காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். 13 பாருங்க. பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதை ஆகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவருடைய எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதோ தீட்டுப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்தப்பத்தை புசிக்காமல், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்காமல், ஆண்டவருடைய திருச்சபையின் ஒழுங்கை செய்யாமல், ஆண்டவருடைய திருமறையின் சத்தியங்களை கடைபிடிக்காமல் இருக்கிறவன் அவன் தீட்டுப்பட்டவன். அவன் கொண்டு வைத்திருக்கிற காணிக்கை தீட்டுப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காணிக்கையினால் ஒரு பிரதிபலன் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அந்த காணிக்கையினால் ஒரு நன்மை கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அந்த காணிக்கையினால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வருமானங்கள் பொத்தல் பையில் போட்ட பணத்தை போல, பொத்தல் பையில் போட்ட காசை போல, உங்கள் பொத்தல் பையில் போட்ட வருமானத்தை போல அது இருந்தும் காணாதது போல் போய்விடும் என்று ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்திலே கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆகாய், இப்ப 3 வசனம் புரிஞ்சு 4 வசனம் பாருங்க. 12ஆம் வருஷம் 9ஆம் மாசம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இன்று அதே வார்த்தையை உங்க ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அதுதான் இந்த வசனம் ஒன்னா இருக்கிறதே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற சொன்ன வார்த்தையை கொடுத்து தந்திருக்கிறேன் என்று இந்த செய்தியை நான் மறைத்து வைத்தேன். இனி அங்க பேசிக்கலாம் என்று வைத்தேன். ஆண்டவராகிய நோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பேசு என்று சொன்னது நிமித்தம் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. விசுவாசிக்காதவர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லாதிருப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தன் வஸ்திரத்தின் ஓரங்கு தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும், சாதத்தை ஆகிலும், திராட்சரசத்தை ஆகிலும், எண்ணெய் ஆகிலும், மற்றெந்த போஜன பதார்த்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்திலும் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் ஆகாது, பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசியிடம் ஆண்டவராகிய தேவன் சொல்லிவிட்ட காரியம். இப்படி என் ஜனங்கள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நான் என்ன அடையாளம் செய்ய, அற்புதம் செய்ய? அதுதான் இதுவரைக்கும் மாதளப்பழத்தின் ஐஸ்வர்யத்தை காணவில்லை, திராட்சரசத்தின் ஐஸ்வர்யத்தை காணவில்லை, எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. களஞ்சியத்தில் தானியத்தை காணவில்லை, விதையை காணவில்லை, ஒன்றும் காணாமல் இருக்கிறதை கண்டு கர்த்தர் ஏன் இந்த குறைவை கொடுத்தார்? ஆமென். கர்த்தர் ஏன் இந்த குறைவை கொடுத்தார்? தீட்டு நம்மிடம் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாத கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்ப்புறமான இந்த இருதயம் நமக்குள்ள இருக்கிறது. ஆண்டவருடைய ஆராதனை ஒழுங்கில் இருதயம் சரியில்லை, ஆண்டவருடைய வசனத்தில் இருதயம் சரியில்லை. இப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டு பரிசுத்த பந்தியில் நாம் கை போடுவோமானால் பரிசுத்த பந்தியில் வைத்திருக்கிற அப்பம் தீட்டுப்பட்டு போகும். அந்த தீட்டுப்பட்டதை நாம் புசிக்கிறோம், அதை நாம் பருகிறோம். இது நிமித்தம் நம்முடைய காணிக்கை கூட கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். காணிக்கையினால் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது என்பதை திட்ட தெளிவாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஆகாயிற்று சொல்லி விடுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இதை ஆசாரியர்கள், அன்னு இருந்த வேத சாஸ்திரிகள், வேதத்தை கற்றவர்கள் இந்த ஆகாயை எதிர்த்து கொலை செய்ய வகை தேடி விடுவார்கள், இல்லை ஏதாவது கொண்டாமண்டி செய்து விடுவார்கள் என்பதை ஆகாய் தீர்க்கதரிசி அறிந்து மறைமுகமாக ஆசாரியர் வாயினாலேயே குற்றம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி வைக்கிறார். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிவிடுகிறார்,
இந்த ஜனங்கள் இப்படி தீடுபட்டு இப்படி பொல்லாததை செய்கிறார்கள், அக்கிரமானதை செய்கிறார்கள், அவர்கள் பாவ வழியிலே போனாலும் நாங்கள் சுகமாய் இருப்போம் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை மீறுகிறார்கள். ஆண்டவருடைய ஆராதனை ஒழுங்கை, பலிபீடத்தின் ஒழுங்கை ஆசரிக்கவில்லை. தீட்டானதை புசிக்கிறார்கள், தீட்டானதை தொடுகிறார்கள். தொட்டுவிட்டு எங்களை பரிசுத்தமாக்கி விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதனால்தான் அவர்களுக்கு அப்பத்தாட்சி சாதம் குறைபட்டு போய்விட்டது, களஞ்சியத்தில் தானியம் மற்று போய்விட்டது, விதைகள் இல்லாமல் போய்விட்டது, திராட்சை பழமோ மாதுளை பழமோ அத்திப்பழமும் அவர்களுக்கு குறைபட்டு போய்விட்டது. நான் இவர்களுக்காக என்ன செய்வேன் என்று ஆகாயோடு சொன்னபோது, இந்த ஜனங்கள் உணர்வடையும்படி சொல்ல வேண்டுமானால் ஆசாரியர்களை முதல் சரிகட்ட வேண்டும் என்கிற சிந்தனையோடு அவன் வந்து ஆசாரியரிடத்தில் கேட்கிறார். ஒரு தொங்கலில அப்பத்தை மாம்சத்தை வைத்து கொண்டு போகும்போது அந்த தொங்கல் இன்னொருவன் மேல் பட்டால், அதாவது பாவ சந்ததியோடு பட்டால் அது பரிசுத்தமாகுமோ? சாதத்தின் மேல பட்ட பரிசுத்தமாகுமோ? திராட்சை செடி மேல, அதாவது எந்த காரியத்தின் மேல பட்டாலும் பரிசுத்தமாகுமோ என்று அந்த ஆசாரியன் கேட்கிறார். ஆசாரியன் சொன்ன பதில் ஆகாது. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, எந்த மனுஷனாவது செத்த ஜடத்தின் மேல, அதாவது தீட்டுள்ளதை தொட்டு இந்த பரிசுத்த பந்தியில் வைத்திருக்கிற அப்பமாவது தானியங்களாவது சாதமாவது எதையாவது தொட்டால் தீட்டாகுமோ என்று கேட்கிறார்கள். தீட்டாகும் என்று சொல்லுகிறார். அப்ப அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களை இவன் எடுத்து விட்டால் இது செய்தால் தீட்டு என்று. அப்போதான் திரும்ப ஆண்டவர் சொல்லிவிட்ட வார்த்தை சொல்லுகிறார். வந்த உடனே ஆண்டவர் இதை சொன்னார் என்று சொல்லி இருந்தால் நிச்சயமா அவனை கல்லறிந்திருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா என்னதோ ஞானமுள்ள ஆசாரியர்கள் புரிந்து கொண்டார்கள், ஞானமில்லாத விசுவாசிகள் இன்றும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்துடன் வேதனையுடன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த விஷயத்திலும் ஆண்டவருக்கு தீட்டானதை செய்துவிட்டு, பழைய பட்டு காலத்திலே அப்படிப்பட்ட தீட்டு, புதிய பட்டு காலத்திலே கர்த்தருடைய ஒழுங்கு, ஆராதனை ஒழுங்கு, கர்த்தருடைய திருச்சபையினுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் அத்தனை பேரும் தீட்டுடையவர்கள். அந்த தீட்டுடையவர்கள் அந்த அப்பத்தை புசித்தாலும் ரசத்தை புசித்தாலும் தீட்டாக மாறிவிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, புரியாதவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லாதிருப்போமே. உற்சாகமாய் வானத்துக்கு நேர கரங்களை ஒசத்து 5 கரந்தட்டு உற்சாகமாய் கொடுப்போமே. அப்பொழுது ஆகாய் திரும்ப உடனே ஆசாரியரிடம் சொல்லுகிறார். ஆமா, அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? இந்த ஜாதியாரும் இந்த சமூகத்தாரும் நான் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகிய அநேக பிள்ளைகள் இந்த தேசத்திலே, அதாவது இந்த சபையிலே அப்படி இருக்கிறார்கள் என்று கர்த்தர் மெச்சமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப இருக்கிறார்கள் என்பதை உங்கள் மௌனத்தின் மூலமாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அன்று ஆசாரியர் ஆம் என்று சொன்னது போல இன்று சபை விசுவாசிகளாகிய நீங்கள் ஆம் என்று சொல்லீர்கள். உங்களுக்கு ஐயோ வரும் என்னால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்து வந்து கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. வசந்த காலம் துளிர்த்து கொண்டிருக்கிறது. துளிர் விடும் காலத்திலே கர்த்தருடைய வருகை இருக்கும். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப படைக்கிறது தீட்டுப்பட்டு இருக்குமானால் அந்த படைப்பின் மூலமாக நீ நன்மையை பெற முடியும். நீ அந்த படைப்பின் மூலமாக ஆசீர்வாதம் பெற முடியும் என்றால் முடியாத ஒன்று. ஏன்? உங்களுடைய வருமானத்தின் பை பொத்தல் பையாய் போகிறது.
நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாகிய அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அவருக்கு செலுத்த வேண்டிய மகத்துவத்தை கொடுக்காமல் இந்த காணிக்கைகளை, கர்த்தருடைய நீதியை செலுத்தாமல், மத்தேயு 23:23 ஒரு விசை வேகமாக வாசியுங்கள். மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதத்தை கற்ற விசுவாசிகளே, ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறேன் என்கிற பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெந்தயத்திலோ மாரிக்குளத்திலோ ஆண்டவருக்கு காணிக்க படைச்ச போராது, கர்த்தருடைய நீதி என்கிற மகத்துவத்தையும் கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் கேட்டபோது, அன்று முதல் இன்று வரை தசம பாகத்திலோ முதற் பலனிலோ காணிக்கையிலோ பிறந்த நாள் எல்லாத்திலோ மகிமையாக செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நியாய பிரமாணத்தில் கற்றுக்கொண்டு கொடுத்த நீதி பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்காதது இருந்தது நிமித்தம், அதை கடைபிடிக்காத இருந்தது நிமித்தம், அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்காத இருந்த நிமித்தம் தான் மாதள பழம் குறைபட்டது, திராட்சை பழம் குறைபட்டது, தானியத்தின் விதைகள் குறைபட்டது, சாதம் குறைபட்டது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மற்றவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஒரு விசை கூட பாருங்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அழகா சொல்றான் ஆகாய். ஃபர்ஸ்ட்ல சொல்லுகிறான், உங்களுடைய காணிக்கை கூட தீட்டுப்பட்டது. ஏனென்றால் கர்த்தருடைய நீதியை செய்யாமல், கர்த்தருடைய சமூகத்தின் நீதியை செய்யாமல், உங்கள் மனமந்த வாழ்க்கையில வாழ்ந்து கர்த்தருடைய கற்பனைகளை உங்களுடைய சுய சிந்தனைக்காக, சுய காரியத்துக்காக, சுய வேலைக்காக புரட்டி போட்ட ஜனமாய் இருக்கிறீர்கள். அது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைபடுகிறது என்று சொல்லுகிறார். இந்த ஆகாய் மூலமாக 2வது 15வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது, ஆலயம் கட்ட தொடங்கின நாள் முதல் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். 15வது வசனத்தை ஒரு விசை கூட வாசி. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே ஆகாய் 1வது அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிங்க பாப்போம். ஆகாய் 1:9-11 வரை. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இது 9-11 வாசிக்கிறேன் பாருங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இது கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அறுவடை நடக்கிறது, நல்ல வருமானம் வருகிறது, நல்ல செழிப்பு வருகிறது. அப்ப வீட்டில் கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஊதி போடுகிறாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு 6 மாசம் இல்லை, ஒரு மாசம் இல்லை, ஒரு வருஷம் வருமானத்தை கர்த்தர் தந்து வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயை கர்த்தர் தந்ததுக்கு அப்புறம் வருஷம் முடிவதற்கு முன்னாலேயே இந்த 10 லட்சத்தையும் காணல, கர்த்தர் ஊதி போடுகிறாராம். ஆமென். புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே.
ஹalleluya. அப்ப நீங்கள் படைக்கிற படைப்பு தீட்டுப்பட்டதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஒன்று கொடுத்தால் நூறத்தனையான பிரதிபலனை, உன் வீட்டில் சமாதானத்தையும் உன் வீட்டில் சந்தோஷத்தையும் அதனுடைய நிறைவையும் நாம் காணாமல் போக மாட்டோம். ஏன் காணவில்லை? நம்ம படைப்பு கூட தீட்டுப்பட்டதா இருக்கிறது. ஏன்? கர்த்தருடைய நீதியை செய்யாமல், கர்த்தருடைய நீதி என்கிற மகத்துவமான திருச்சபையின் ஒழுங்குகளையும் திருமறையின் சத்தியங்களையும் கடைபிடிக்காமல் நம்முடைய இருதயத்துக்கு தோன்றினது பிரகாரம் நம்முடைய கற்பனைகளையோ நம்முடைய ஆண்டவருடைய கற்பனைகளையோ நம்முடைய சொந்தத்திற்காக சுய சிந்தனைக்காக மாற்றி அமைத்து போடுகிற கயவர்களாகவும் கயவத்திகளாகவும் இன்றைய உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோ நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடு போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆராதனை முடிஞ்சதும் வாழை முறுக்கிட்டு எடுத்தோம் கமத்தோம் என்று ஓடி போகிறீர்கள். இந்த ஆராதனை முடிந்ததும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எதை செய்தால் கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமாயிருக்கும் என்று கொஞ்சம் தரித்திருந்து ஆண்டவருடைய காரியத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் கடைபிடிக்காத கூட்டத்திற்கு கர்த்தர் எப்படி நன்மைகளை சுதந்திரமாய் தர முடியும்? சிந்தித்து பாருங்கள். அதை செய்கிறவர்கள் கூட ஒரு மனமாய் செய்யாமல், ஏதோ பாஸ்டருக்காக, ஏதோ பாஸ்டர் அங்க அவருக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்வதற்காக என்று மன வருத்தத்தோடு முழு மனம் இல்லாமல் செய்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை உனக்கு எப்படி தங்கும், எப்படி கிடைக்கும்? பாருங்கள், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோ, இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோ நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சண்டே கிளாஸுக்கு இருந்தா, ஒரு முதியோர் கல்வி இருந்தா யார் இருக்கிறா? ஒரு வாலிபர் கூடுகைக்கு இருந்தா யார் இருக்கிறா? ஒரு பெண்கள் கூடுகைக்கு இருந்தா யார் இருக்கிறா? ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு ஜெபம் எடுக்கணும்னா யார் வாரா? இந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டுடைய பந்தியில கை போடுகிற எத்தனை பேர் வரல? கை போடாதவர்கள் எத்தனை பேர் வரல? கல்வி என்றும் உலக ஆசீர்வாதம் என்றோ உலக பணம் என்றோ உலக செல்வம் என்றோ ஆண்டவருடைய கற்பனையை தங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற போல புரட்டி போடுகிற நயவஞ்சகர்களாய் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் மனப்பூர்வமாய் எப்படி ஆசீர்வாதத்தை தர முடியும்? நோ. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. வீட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் சந்தோஷம் இல்லை, வீட்டில் மனமகிழ்ச்சி இல்லை, வீட்டில் அவர்களுடைய நன்மைகளை புசிக்க முடியவில்லை, வீட்டில் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்த முடியவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு நீயே சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களே உங்களுக்கு சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு திட்ட தெளிவாய் சொல்லுகிறது. ஹalleluya, 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 ஹalleluya. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. ஹalleluya, ஹalleluya. எப்படி ஆராதனை முடிஞ்ச உடனே எஸ்கேப், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது இடக்கூட்டம் அல்லது அது மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய சுயநலத்தை மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்துக் கொண்டு போகிறீர்களே தவிர பிரமாணம், பிரதான பிரமாணமாகிய ராஜரீக பிரமாணமாகிய தன்னை போல் பிறரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு இல்லாதவர்களாய் தேவனுடைய ஆலயத்தில் ஆத்தும ஆதாயம் பெருக்கத்தை சிந்திக்காத, யோசிக்காத, அதை செய்யாத ஒரு கூட்டமாக
மனதார இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், எபிரேயர் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல கள்ளத்தரமாய் உங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை தவிர, ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன நடக்கிறது, என்ன செலவு இருக்கிறது, என்ன வருமானம் இருக்கிறது, எதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்கள் ஆசாரியனோடு கலந்து ஆலோசிக்க வரவில்லை, கலந்து ஆலோசிப்பதில்லை. உங்களுடைய வயிறு நிரம்ப வேண்டும். உங்களுக்கு சுயநலமாய் வந்தோமா, ஆராதிச்சோமா, சல்யூட் அடித்தோமா, போயிட வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருக்கிறது நிமித்தம் கர்த்தராகிய தேவன் உங்கள் ஆசீர்வாதத்தை ஊதி போடுகிறார். பொத்தல் பையில் போட்ட பணத்தை போல ஆகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 டேஸ்க்கு முன்னாலே இதை நீ பேசி ஆக வேண்டும் என்கிற ஒரு 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 ரிக்வெஸ்ட், அதாவது கண்டிப்பு நிமித்தம் இன்று இந்த இடத்துல நிற்கிறேன். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பொழியாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். ஏன்? 19வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே என்று கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து, ஏன் இது இல்லை, ஏன் இது வரல? அதுக்குதான் இந்த 9 முதல் 11 வரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் நிலத்தின் மேலும் மலைகள் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும், அதாவது சுருக்கமா சொல்ல போனா கைப்பாடு, உன்னுடைய கையின் பிரயாசத்தின் அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். ஹல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? சில ஆத்மாக்களை வச்சு கொட்டி கொட்டி கொண்டு போறது நிமித்தம் அப்படியே போகுது. தங்கள் மனதார ஆண்டவருடைய திருச்சபையின் ஒழுங்க, திருமறையின் சத்தியத்தை, வேதம் சொல்லுகிறது படி நம்முடைய திருச்சபையில் வைத்திருக்கிற, திருமறையில் வைத்திருக்கிற ஒழுங்குகளை யார் கடைபிடிக்கிறது? சொல்லுங்கள் பாப்போம். ஏன் வறட்சி வராது? ஏன் பாடு வராது? ஏன் உபத்திரம் வராது? ஆண்டவருடைய சமூகத்தில் படைக்கப்படுகிறது தீட்டுள்ளதாய் இருக்கிறது நிமித்தம், படைப்பு நிமித்தம் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய நீதியை செய்யவில்லை. கர்த்தருடைய பிரதான நீதி, தன்னை போல் பிறரை நேசிக்கிற நீதி. நீ ரட்சிக்கப்பட்டாய், தேவனுடைய சமூகத்தில் போனாய். ஆண்டவருடைய சமூகத்திலே ரட்சிப்பின் மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக உன்னுடைய சரீர உழைப்பு எங்கே? உன்னுடைய ஞான உழைப்பு எங்கே? தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பு எங்கே? திருச்சபையின் ஒழுங்கு எங்கே? திருமறையின் சத்தியம் எங்கே? ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் ஊதி போடாமல் இன்னும் வரவழைச்சு கொண்டிருப்பாரோ? ஏன்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயம் கட்ட தொடங்கினது முதல் ஆலயத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களிலே ஆலயத்தில் என்ன வேண்டும் என்று நீங்கள் கவனித்து அதை செய்யாமல், அதை கவனித்து செய்யாமல், நீங்கள் அதை யோசித்து செய்யாமல், நீங்கள் ஆலயத்தை விட்டு ஓடி 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 போய் உங்களுடைய சுய காரியங்களை, சுய சிந்தனைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இல்ல, ஆண்டவர் பேசுகிறது தப்பா இருந்தா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? நோ, தப்பல்ல. அவர் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்ன அது அப்படியே இருக்கும். ஆமென். அவருடைய வார்த்தையை மலையிலும் மேலாக விசுவாசிக்கிறது தான் உங்க ஆசாரியன். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ முதல்ல நம்ம வாசித்தோம் 10வது வசனத்திலிருந்து, ஆக 2:10 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எங்க புரியுதோ புரியலையோ, நானும் நாள்தோறும் கேட்கதான் செய்யேன், புரியுதோன்னு. ஆனா யாருக்குமே புரியலன்னு சொல்லல. ஆனா புரிஞ்ச மாதிரி கிரியையும் காணல. ஆமென். புரிஞ்சது மாதிரி கிரியையும் காணல. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது ஆகாய் 1வது அதிகாரம் 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 9 - 11 வரை புரிஞ்சுன்னு சொல்றவங்க ஒரு அல்லே
பாருங்க 11ஆம் வசனம், நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும், மொத்தத்தில் கைப்பாடு கையின் பிரயாசத்தின் அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. அந்த நாள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தின் எண்டையிலே வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. எப்படி? அவன் அளந்துட்டுன்னு போய் 20 மரைக்கு அம்பால் விளை, அதாவது நெல் இருக்குது 20 மரைக்கா. எப்படி நமக்கு 20 மாசம் இல்லைங்க 20 நாள் இல்லைங்க 20 வாரம் நமக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லிவிட்டு போனார். அங்கு போகும்போது 10 மரைக்கால் தான் இருக்கு. பாதி 10 மரைக்கால என்ன செஞ்சு போட்டாரு ஆண்டவர்? ஊதி போட்டார். என்ன செஞ்சு போட்டாரு? ஊதி போட்டார். ஹல்லேலூயா. அம்பாரத்தின் வந்தபோது 10 மரைக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியிலே 50 குடம் உள்ள ஆலையினிடத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கற்கானாயிலும் விசப்பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலைகளில் எல்லாம் அடித்தேன். விசப்பனி, காய்ச்சல், காய்ச்சல் எப்படி? விசப்பனியினாலும் கல்மழையினாலும் கற்காயினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையா இல்லையா? வார்த்தை எவ்வளவோ தந்து எவ்வளவோ பனிஷ்மெண்ட் தந்தும் ஆண்டவருடைய திருச்சபைக்கு ஆண்டவருடைய திருமறைக்கு தன்னை போல் பிறரை நேசிக்கிற அன்புக்கு யார் கீழ்ப்படிஞ்சது? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு அடையாளம் கிரியையினால் வெளிப்படணுமா? எப்படி? ஆத்தும ஆதாயம் பண்ணி தன்னை போல வேதனைப்பட்ட துக்கம்பட்ட பாடுகளோடு இருந்த பிள்ளைகளை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தினாதான் கிரியையில வெளிப்படுகிறது. நிறுத்துறீங்களா? மாசத்துக்கு 1, 30 நாளத்துக்கு 1, 30 டேஸ்க்கு 1 நிறுத்துறீங்களா? இல்ல, நம்ம வருகிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், நம்ம வயிறு நிறையணும். அடுத்த திருச்சபை என்ன, திருச்சபையில் என்ன நடக்குது, திருச்சபையில் என்ன செய்யணும், திருச்சபைக்கு என்ன தேவை, ஒண்ணுமே கண்டுகளியதே இல்லை. அப்ப தீட்டுள்ளதாக உங்களுடைய படைப்புகளை படைத்தால் தேவனுடைய இரக்கம் எப்படி இருக்கும்? அவர் ஊதி போடாமல் இருக்க முடியுமோ? முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கைகளில் வேலையெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இது 9 10 9 ரைட்? சிந்திச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. அக்டோபர் ஆனா 10 அப்படிதானே? ஓகே, பாருங்க. இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். சரி, 24ஆம் தேதி வேண்டாம், 14ஆம் தேதி வச்சிருவோம். நடுவில் கை கொடுக்காதுங்க. 14ஆம் தேதியில இருந்து அஸ்திபாரம், இந்த சபையில் அஸ்திபாரம் போட்ட நாள் வரைக்கும் இல்ல, நீங்க இந்த சபையில வந்து ரட்சிக்கப்பட்ட நாள் வரையிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் சிந்திச்சு பார்க்க சொல்றார். சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். பாருங்க, சொல்லி பாருங்க. இப்பொழுது இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஆமென்.
பாருங்க, நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு தலைப்பு நான் வச்சது என்னன்னா, அசுத்தம் நிறைந்த மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால அசுத்தத்தோடு ஆசீர்வதிக்கல, அப்படி நிறைந்திருந்த மக்களை பரிசுத்தப்படுத்தி உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, ஒன்றும் இல்லை, எவ்வளவு கையின் பிரயாசம் வந்தும் ஒன்றும் காணவில்லை, கடைசியில் பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை, யாற்றாண்டாவது மறியல் எடுக்கணும், இல்லைங்க வட்டி கடத்தில் பெருவிட்டு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சிந்திக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடு, உன் திருச்சபை ஒழுங்க கடைப்பிடி, திருமறையில் முடிந்த சத்தியங்களை எல்லாம் சத்தியம் கேட்க கேட்க அதை கடைபிடி, கர்த்தர் நிச்சயமா இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்ன புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவன் எதை தந்திருக்கிறார்? அதை தந்ததை நம்ம கொஞ்சம் கடைபிடிச்சோம்னா அவர் ஆசீர்வதிக்கிறது. ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது, ஒரு மனுஷனுடைய இதயத்தில் உங்களுடைய நினைவு, தேவனுடைய நினைவும் தேவனுடைய நினைவு நம்முடைய நினைவும் அல்ல. எப்ப உயர்த்துகிறார் எப்ப தாத்துகிறார்னு அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14 21 22 23. யோவான் 14 21 22 23. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் ஏன் நம்ம கிட்ட சொல்றார்? அடுத்த வசனம் அதுதான். காரியத்தல்லாத யூதா என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இதையெல்லாம் தேசத்துக்கு வெளிப்படுத்தாம எங்களுக்கு, அதான் நம்ம திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிற நோக்கம் என்னன்னு கேட்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, என் கற்பனைகளை பெற்று அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். காரியத்தை அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வசனமும் அவருடைய கற்பனையையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாயிருந்தால் இனி நம்ம வீட்டில் சாதம் குறைபடுவதில்லை. நம்ம வீட்டில் உள்ள களஞ்சியத்தை மொத்தத்தில் சொன்னா நம்முடைய கையின் பிரயாசத்தின் பிரதிபலனாகிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதனால நாளை குறித்து நீ கவலைப்படாதேன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறதுனால நாளை குறித்தோ மறு மாசத்தை குறித்தோ கவலைப்படாம இருக்கிறது எல்லாத்தையும் தின்னி உடுத்து கிழிச்சு போற்று. ஆமென், ஹல்லேலூயா. அது சொன்ன இடம் என்னன்னா, நீ பெரிய கவலையில இருக்காத, நீ வேதனையில இருக்காத, நாளைக்கு என்ன செய்வேன்னு கலங்கிட்டு இருக்காத, துக்கத்தோடு இருக்காத, துயரத்தோடு இருக்காத. அந்த பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, பறவைகளை பாரு. நாம் போசிக்கிறது உண்டானால் என் சாயில் இருக்க ஒன்னு போசிப்பேன்னு நமக்கு தைரியம் தந்தது தேவன். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. இனி ஒண்ணு கேட்கிறேன், கர்த்தர் அளவிட முடியாம நம்மளை ஆசீர்வதிக்கிற நோக்கம் என்ன? சீக்கிரம், ஹலோ. அளவிட முடியாம ஒரு அளவு மாசம் நமக்கு ஒரு 500 டெய்லி ஒரு 500 ரூபாய் செலவு, ஒரு 15,000 ரூபாய் வருமானம் இல்லையா? 15,000 வருமானம் இல்லைங்க, ஒரு 700 ரூபாய் செலவு இல்லையா? இல்லைங்க, ஒரு கொஞ்சம் வெட்டி வீழ்ச்சியா செலவு பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஐஸ்வர்யமா இருக்கணும்னா ஒரு 1000 ரூபாய். ஆமென், ஹalleluya. இதுக்கு அதிகமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவருடைய நோக்கம் என்ன? ஹலோ, தெரிஞ்சவங்க மட்டும் கை வைத்துங்க. தெரியலையோ? போச்சு. தெரியுது, ஆனா தெரியல. தெரியுது, தெரியல. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். பேதுரு என்கிற ஒரு அப்போஸ்தலன் இருந்தான். யாருக்கெல்லாம் தெரியும்? அவன் சபை கூடுதலை நடத்தி கொண்டிருந்தான். யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு நாள் சபை மக்கள் எல்லாம் உங்களை போல இல்லை, ஆராதனை முடிஞ்சோன்னா வாழை முறுக்கிட்டு, பஸ் இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு அங்கே போனோம், எனக்கு பெண் வீட்டுக்கு போனோம், மரண வீட்டுக்கு போனோம், பெத்த வீட்டுக்கு போனோம், பாலிகாய்ப்பு வீட்டுக்கு போனோன்னு முறுக்கிட்டு ஓட மாட்டினான். எப்படி குரங்க போல தாவிட்டு ஓட மாட்டினான். அங்க சபையில கூடி வருதல் முடிஞ்சு ஒரு நாள் அப்போஸ்தலனுடைய பவுலோடு கூடியிருந்து பேசிட்டு இருக்கிறார்கள். கூடியிருந்து பேசிட்டு இருக்கிறார்கள். பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து, இந்த அப்போஸ்தலனும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். ஒரு தீர்மானம். ஏன்னா நம்முடைய ஆலயத்தில் பாகுபாடு இருக்கக்கூடாது. பாலைவனத்தில் மன்னா பொழிஞ்ச போது கூடுதல் எடுத்தவனுக்கு கூடுதலும் இல்லை, குறைஞ்சி எடுத்தவனுக்கு குறைஞ்சியும் இல்லை. எல்லாருக்கும் சரிசமமாய் ஒவ்வொரு ஓமொரு வீதம் பங்கிடப்பட்டது. இன்னும் வேதத்தில் நிறைய இடம் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய இருக்கிறவர்கள் ஆலயத்தில் கொண்டு வாருங்கள், குறைய இருக்கிறவர்கள் கொடுத்து சரிசமமான எந்த ஏற்ற தாழ்மை இல்லாமல் நாம் பங்கு போட்டுக் கொள்வோம் என்று ஒரு தீர்மானத்தை தீர்மானித்தார்கள். இதில் எல்லாரும் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம சபையில ஜீவன் உள்ளவரை ஜீவன் உள்ளவரை, ஆண்டவருடைய திருச்சபை ஒழுங்க ஆண்டவருடைய திருச்சபை ஒழுங்க, திருமுறையின் சத்தியத்தை உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் ஏற்றுக்கொண்டு நடப்பேன் என்று சொல்லுகிறது போல அந்த கமிட்டி இல்ல, சாரி, எல்லா ஜனங்களும் கூடியிருந்த போது இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னதற்கு எல்லாரும் ஆமோதித்தார்கள். இதுல ஒரு பார்ட், ஒரு மனுஷன் அனீனியா, அவன் மனைவி சப்பீரியா, இவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு எங்களுக்கு இருக்கிற காணியாட்சியை விற்று தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவோம் என்று தீர்மானித்தார்கள். அப்பொழுது அந்த பேதுரு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஐயோ, இந்த பிள்ளைகள் இவ்வளவு தூரம் செய்கிறார்கள், பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று சொன்னான். அந்த சபையில் இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும் அவனுடைய காணியாட்சி இவ்வளவுதான் விற்று போகும் என்று. அப்ப அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் அந்த காணியாட்சி வித்து கொண்டு வருகிற அந்த பணம் இவ்வளவுதான் போகும், அந்த இடத்துல அந்த காணியாட்சி இந்த 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 குழிக்கு இவ்வளவுதான் போகும் என்று அவர்கள் தெரிஞ்சு வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ அவன் ஆலயத்துக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னதும் அவனுடைய காணியாட்சியின் மீது கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. அவன் நினைத்ததை விட 1க்கு டபுள் வித்து போகிறது. வித்து போனதும் எதற்காக வித்து போச்சுது? ஆண்டவருடைய சமூகத்துல
ஆண்டவருடைய காரியங்களுக்காக, ஆண்டவருடைய வேலைக்காக, ஆண்டவருடைய சமூக தப்பத்துக்காக, ஆண்டவருடைய சமூகத்தில் வறட்சியாக இருக்கிறவர்களுக்காக, இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கண்டதும் இந்த அனனியாவுடைய இருதயத்தில் ஒரு ரகசியம், மனைவி அங்க எல்லாருக்கும் இவ்வளவுதான் முக்கியம் தெரியும், நம்மளும் ஒப்புக்கொண்டாச்சு. இப்ப அனனியாவுடைய இருதயமும் உங்க இருதயம் போல ஆண்டவருடைய சமூகத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஜீவன் உள்ள நாள் வரைக்கும், அதாவது சரீரத்திலிருந்து உயிர் பிரிஞ்சு போற நாள் வரைக்கும் நான் திருச்சபைக்கும் திருமுறைக்கும் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் என்றும், தன்னை போல் பிறரை நேசிக்கிற அன்புடையவனா இருப்பேன் என்றும், தேவனுடைய சமூகத்தில் இல்லைங்க நீ வீட்டில் பிரேயர் பண்ணுகிற இடத்துல முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட ஆண்டவரை ஆராதிப்பேன் என்றும் பிராமிஸ் பண்ணி கொடுத்தான். அதே மாதிரி தான் இந்த அனனியாவும் பிராமிஸ் பண்ணி கொடுத்தான். நாமும் அந்த கற்பனையை நிறைவேற்றாமல் நம்மை நாமே சூனியம் வைத்துக் கொள்ளுகிறோம். இந்த அனனியாவும் தன்னைத்தானே சூனியம் வைத்துக் கொண்டான். மனைவிட்ட சொல்றேன், டேய் அவங்களுக்கு இப்படிதான் தெரியும், ஆனா நம்ம வித்து கொடுத்துருவோம், நமக்கு விற்க வேண்டிய பணத்தோட ஆண்டவர் நமக்கு கூடுதல் ஆசீர்வதிச்சிட்டாரு, அதனால ஒரு பங்கை பாதி எடுத்து வீட்டில் வச்சுட்டு போயிடுவோன்னு சொன்னான். ஆமென். செத்தான். செத்தது ரெண்டாவது இருக்கட்டு. அப்போ அந்த இடத்துல அனனியாவுடைய காணியாட்சியை ஆண்டவர் ஆசீர்வதித்ததின் நோக்கம் பேதுரு நடத்தி கொண்டிருந்த சபையை மகிமை உள்ள சபையாக நடத்துவதற்காக, அதன் நிமித்தம் தேசமெங்கும் சுவிசேஷம் பரவுவதற்காக ஆண்டவர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அனனியா முட்டுக்கட்டையா இருந்தான். ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறவனிடத்துல கர்த்தர் அன்பு கூட இருக்கும். அவங்களோடு கர்த்தரும் கர்த்தராகிய பிதாவும் பரிசுத்தாவியானவரும் பரிசுத்தவான்களுடைய மகிமையும் அவர்களோடு வீற்றிருக்கும். கர்த்தருடைய வாசஸ்தலம் அவர்களாய் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப இந்த மாதுளப்பழம் குறைவு காணப்பட்டிருக்கிறது, திராட்சைப்பழம் குறைவு காணப்பட்டிருக்கிறது, அதாவது தானியத்தின் விதை குறைவு காணப்பட்டிருக்கிறது, இந்த சாதம் குறைவுபட்டிருக்கிறது. இந்த குறைவிலிருந்து நிறைவு வர இன்னும் முதல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய கற்பனை ஆகிய அவருடைய ஒழுங்கையும் அவருடைய வசனத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கிற பிள்ளைகளை முத்திர மோதிரமாக கொண்டு வச்ச போறார். இன்னும் முதல் ஆசீர்வதிச்சு எப்படி வச்ச போறாரு? முத்திர மோதிரமா வச்ச போறார். ஆமென். ஹalleluya. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆகாய் 2வது அதிகாரம் இந்த உலகமே நிலை பெயர்ந்து போனாலும், இந்த உலகமே கொள்ளை நோயினால் விழுந்து போனாலும், இந்த உலகமே வறட்சியினால் விழுந்து போனாலும், கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலை பெயராமல் முத்திர மோதிரமாக வைக்க போகிறார். இந்த ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும்? ஆகாய் 2வது அதிகாரம் 21-2, 23 வரை. ஆகாய் 2, 21 23 வரை பாருங்க. கர்த்தரின் கற்பனையில் நிலைத்திருப்பவர்களுக்கு இவ்வுலகமே நிலை பெயர்ந்து போனாலும் நான் உங்களை முத்திர மோதிரமாக வைக்க போகிறார். ஆமென். ஹalleluya. ஆகாய் 2:21 நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாம் பார்க்கண்டாம், வாசிக்கிறத மட்டும் கேளுங்க. நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ண போகிறேன். அவருடைய வருகை அதை சீக்கிரமா வரப்போகிறது. 22 ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ராஜ்யத்தினுடைய அரண்மனைகளை, உயர்ந்த ஜாதியாய் இருக்கிறவர்களை, உயர்ந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறவர்களை பாருங்கள், ராஜ்யத்தின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரின் பட்டயத்தினால் விழுவார்கள்.
23 வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஆத்மா ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய பணத்தினால, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபையினால ஆத்மாதாயம் செய்கிற ஊழியக்காரர்களை அவர் முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால், கர்த்தருக்கு நீ பணத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஆத்ம ஆதாயம் செய்கிறது உண்மையானால், கர்த்தர் உன்னை வானமும் பூமியும் அதிர்ந்து நிலை பெயர்ந்து போனாலும் கர்த்தர் உன்னை முத்திர மோதிரமாக வைக்க போகிறார்.